குரோம்பேட்டையில் 1000 பேர் கலந்து கொண்ட மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி. 500 கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். உலக சமாதானம், போதை இல்லாத மாநிலம், விபத்து இல்லாத தமிழகம் ஏற்படுத்த வேண்டி பிரார்த்தனை. சென்னை குரோம்பேட்டை புது வாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்தில் இருந்து தாம்பரம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி வரை 5 கிலோமீட்டர் தூரம் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து நடந்து சென்று உலக சமாதானம், போதை மற்றும் விபத்து இல்லா தமிழகம் மாற வேண்டியும் மற்றும் உலக சமாதானத்துக்காக நடைபெறும் இப்பேரணியை சென்னையில் உள்ள அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்தியது. இதில் சென்னை புறநகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சபையில் இருந்து பெரியவர்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை புதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசக் டேனியல் செய்திருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு குறித்து இப்பேரணி நடைபெறுவதற்கான காரணத்தை குறித்தும் செய்தியாளர்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் அனைவருக்கும் உலக சமாதானத்தை எடுத்துரைத்து கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதலாவது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ சபைகள் இணைந்து 1000 பேருக்கு மேற்பட்டோர் இந்த இடத்துல இணைந்து குரோம்பேட்டை ஜெம்ஸ் திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் வரை இயேசுவினுடைய அன்பை பறைசாற்றும்படியாக நாங்கள் கடந்து போகிறோம். இதுல எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கும் வளர்வதற்குமே பிறக்கும். உலகத்துல ஒரே ஒரு குழந்தை மனு குலத்துக்காக, மனுஷனுக்காக மரிப்பதற்காகவே பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அந்த இயேசு கிறிஸ்து எல்லாரும், இனம், மொழி, ஜாதி எல்லா மக்களுக்காகவும் இந்த உலகத்துல வந்து வாழ அல்ல, இயேசு நமக்காக வந்தார், தம்மையே தந்தார், தன் வாழ்க்கையை தியாகமாக கொடுத்தார். அதை வலியுறுத்தும் வண்ணமாக அனைவருமாக இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் பவனியை நாங்கள் செய்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த சவுத் சென்னை பகுதிகளில் 20 ஆண்டுகளாக 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் மாத்திரம் 3 ஆண்டுகள் நடைபெறவில்லை. தொடர்ந்து இந்த காரியங்களை 20 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஆக்சிடென்ட்ஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகணும், இன்னும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய தேசத்துல முற்றிலுமாக அகலும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி, அது இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது. அதன் வண்ணமாக உலகத்தின், அதாவது சரித்திரத்தை 2ஆக பிளந்த சரித்திர நாயகனை கொண்டாடும்படியாக இதை செய்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பாஸ்டர் ஐசக் டேனியல், இங்க நியூ லைஃப் ஜெம்ஸ் திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன்.